அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்க்கிறவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இதோ அந்த அருமையான அந்த பரிசுத்தமான அந்த ஓய்வு நாளை தேவன் நமக்கு காணும்படி செய்திருக்கிறார். கர்த்தர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். இதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிற வார்த்தையா இருக்கிறது. 5 மாதங்கள் கர்த்தர் நம்மை அழகாய் நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 6வது மாதத்திலையும் தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்த விரும்புகிறார். இந்த 6வது மாதம் ஜூன் மாதம் கர்த்தர் நமக்கு விசேஷமாய் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் இன்னதென்று நாம் அறிந்து செயல்பட போகிறோம். தொடர்ச்சியாக வாரங்கள் இருக்கிறபடினால் அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு இதோ சுருக்கமாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை உங்களிடத்துல பகிர்ந்து கொண்டு இன்னும் வரக்கூடிய வாரங்களிலே நாம் அந்த வார்த்தைகளுடைய கண்டினியூஸை நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இருக்கிறபடினால கர்த்தர் நமக்கு விசேஷமாய் நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனம் இதோ இந்த மாதம் கொடுத்திருக்கிறார். அது என்னன்னு சொல்லி வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 8வது வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு சொல்றாரு ஒரு வார்த்தை. அவர் அறிந்திருக்கிறார். என்ன அறிந்திருக்கிறாரா? உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவையோ அதை அவர் அறிந்திருக்கிறார். இதுதான் வாக்கு தத்துவம். உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இது தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதமான இந்த மாத வாக்கு தத்துவம். இதுதான் நம்ம ஆராதிக்க போறோம். இதுதான் நம்ம தியானிக்க போகிறோம் தொடர்ச்சியாக. அப்போ இன்னது தேவை, என்னது நமக்கு என்ன தேவையோ அவர் அறிந்திருக்கிறார். சிம்பிளா சொல்றார். நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே, ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை அதை அவர் அறிந்திருக்கிறபடியினால் நம்ம என்ன செய்யலாம்? ஜெபிக்காம இருக்கலாமா? ஜெபிக்கணும். அவருக்கு தான் தெரியுமே, அவருக்கு தான் எல்லாமே தெரியும் சொல்றீங்களே, அப்ப எதுக்கு நான் கேட்கணும்? அவரா கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. ஜெபிக்கணும். ஆனாலும் அவர் சொல்றாரு, இயேசு எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். சிம்பிளா பாருங்க, பரித்திமேயு நம்ம அடிக்கடி பார்க்குற ஒரு சம்பவம். இந்த பர்த்திமேயு கண் பார்வையில்லாத மனுஷன், பிறவி குருடன். ஆனா அவனுக்கு என்ன தேவையோ அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்ததுனாலதான் அவன் என்ன சொல்றான், என்னை கூட்டிட்டு போக ஆள் இல்லை. இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதுக்கோ பேசுவதற்கோ அவரை சந்திப்பதற்கோ என்னை கொண்டு போக ஒருவரும் இல்லை, நான் அனாதையை போல இருக்கிறேன்னு சொல்லி அந்த எரிகோவின் மதில் வாயில் பக்கத்துல அவன் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த தருவாயில இயேசு அவனை தேடி வருகிறார். எதற்கு? அவனுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். என்ன? கண் பார்வை இல்லாம இருக்கிறான், அவன் என்னை நாடி என்னை தேடிக்கிட்டு இருக்கிறான், என்னை ரொம்ப நேசிக்கிறான், அவனை நான் விடுதலை செய்யட்டும்னு சொல்லி இயேசு அந்த வழியாக கடந்து போகிறவரை போல வருகிறாரே தவிர வேற எதுக்கோ வரல, அவனுக்காகவே வருகிறார். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நீங்க ஏசப்பாவை தேடி இங்க வந்திருக்கிறீங்கன்னா அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சொல்றேன் பாருங்க. அவரை இங்க எப்பவும் நாடிக்கொண்டே இருக்கணும். அந்த உட்கார்ந்துருக்கிற அந்த கண் பார்வை மனுஷன் ஆண்டவர் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த பக்கம் வருவார்லன்னு சொல்லிட்டு தான் உட்கார்ந்துருந்தான். அவன் எதிர்பார்த்திருந்தான். உங்க எதிர்பார்ப்பு யார் மேல இருக்குது? இன்னைக்கு இயேசுவை ஏன் நம்மளால பார்க்க முடியல? இன்னைக்கு இயேசுடைய அற்புதங்களை அதிசயங்களை ஏன் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல? அப்படின்னா நம்முடைய எதிர்பார்ப்பு இயேசு கிறிஸ்து மேல இல்லாதபடிக்கு வேற எங்கேயோ இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை நீங்களும் நானும் என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ளணும். ஸ்விங் போட்டுடணும், மாற்றிக்கொள்ளணும். அந்த எதிர்பார்ப்பு நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமான ஜனமே, எதிர்பார்ப்புகள் எப்பவுமே உலகத்தின் மீது இருக்கக்கூடாது, உலக ஜனங்கள் மீது இருக்கக்கூடாது. உலகம் உலகம்னு பேசணும்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க பூரா உலகம் உலகங்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நம்மளை உண்டாக்கின கடவுள் மேல இருக்கணும். இந்த கடவுள் வேற யாரும் இல்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் மேலதான் உங்க எதிர்பார்ப்பு இருக்கணும். ஏசப்பா எனக்கு கொடுப்பாரு, ஏசப்பா என்னை ஆசீர்வதிப்பாரு, ஏசப்பா என்னை பலப்படுத்துவாரு, ஏசப்பா எனக்கு முன்னாடி நிற்பாரு, ஏசப்பா எனக்குள்ள இருப்பாரு. அந்த ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் எப்பவுமே காணப்பட்டா கண்டிப்பா நான் சொல்றேன், அந்த பரித்திமேயோட தேடி வந்த இயேசு நம்மையும் தேடி வருவார். எதற்கு? விடுதலை செய்ய, ஆசீர்வதிக்க, பலப்படுத்துவதற்கு. பரித்திமேயு மட்டுமா தேடி போனாரு? 38 வருஷமாய்
இதோ தன்னந்தனியா தவிக்கப்பட்ட படுக்கையில படுத்திருந்த மனுஷனை தேடி வந்து சுகப்படுத்தினார் இந்த இயேசு. அல்லேலூயா. அவன் தேடி போகல. அவன் சொல்றான், ஐயோ என்னை கூட்டிட்டு போக ஆள் இல்லை. அவனுமே அந்த மனுஷன் சொல்ற ஒரு காரியம், இதோ அந்த பெதஸ்தா குளத்துல தேவ தூதர்கள் இறங்கும் போது அந்த பெதஸ்தா குளத்துல முந்தி குதிச்சிடுறாங்க. யார் பக்கத்துல இருக்கிறாங்களோ வியாதியஸ்தர்கள் முந்தி குதிக்கும் போது வியாதி சுகமாயிற்று. இவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வர்றதுக்கு முடியல. ஏன்னா படுத்த படுக்கை 38 வருஷம் படுக்கையில இருக்கிறான். அப்படி இருக்கும்போது சொல்றான், என்னை கூட்டிட்டு போக ஆள் இல்ல, நான் போய் அந்த குளத்துல குதிக்கலான்னு பார்த்தா வேற ஒருத்தர் குதிச்சிடுறாங்க, அவங்க சுகமாயிடுறாங்க. என்னை யார் சுகப்படுத்துவா? என்னை யார் விடுதலை செய்வா? இன்னைக்கு இயேசு தேடி வந்தார். அந்த 38 வருஷம் படுத்திருக்கிற மனுஷனை இயேசு தேடி போறார். எதற்கு? அவனை விடுதலை செய்வதற்காக. அவருக்கு தெரியும் அவன் விடுதலைக்காக காத்துட்டு இருக்கான். இன்னைக்கு நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோமா? அவர் தேவையை அறிந்திருக்கிறாரு தான். ஆனா நம்முடைய எதிர்பார்ப்பும் காத்திருப்பும் யார் மேல எங்க இருக்கு? அதுதான் கேள்விக்குறி. அல்லேலூயா. நம்முடைய எதிர்பார்ப்பும் காத்திருப்பும் இயேசு கிறிஸ்து மேல இருக்குமானால் கண்டிப்பா நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். இந்த மாசம் விடுதலையாக்கப்பட போகிறீர்கள். இந்த மாசம் பலவான நீங்கள் மாற போகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தை பாருங்க, இப்படிதான் ஒரு மனுஷன் எதிர்பார்த்து காத்திருந்தான். அது என்ன காரியம்? லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4, 5, 6. லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 4, 5, 6 வாசி கேட்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். பாருங்க, இங்க சீமோன் என்னும் பேதுருவுக்கு ஒரு தேவை. அந்த தேவையை குறித்து பேதுரு கேட்க கூட இல்லை இயேசு கிறிஸ்துவிட்ட. என்ன தேவையில் இருக்கிறாரு பேதுரு? ராவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் அகப்படலை. அப்போ அவர் வியாபாரத்துல நஷ்டம். அவர் செய்கிற வியாபாரத்தில் ஆசீர்வாதம் இல்லை, வேலையில் ஆசீர்வாதம் இல்லை. ஆனா அந்த ஆசீர்வாத குறைவை அன்னைக்கு பேதுருவுக்கு ஏசப்பாட்ட சொல்றதுக்கு தெரியல. ஆனா அப்படி நின்றுட்டு இருக்கிறாரு. இயேசு என்ன செய்யறாரு? இந்த 4ஆம் வசனத்துல பாருங்க, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, வா ஆழத்துக்கு போலாம், மீன் பிடிக்கலாம், வலைய போடுங்கிறார். அவருக்கு தெரியும் அவனுடைய கையில ஒண்ணுமே இல்லை. பேதுரு கை வெறுமையா இருக்கிறது அவர் அறிந்திருக்கிறார். பேதுரு கேட்காவிட்டாலும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, வா மீன் பிடிக்க போலாம், ஆழத்துக்கு போலாம், வா. அவருக்கு தெரிஞ்சனாலதாங்க உதவி செய்ய வர்றார் இயேசு. இன்னைக்கு உங்க கை வெறுமையா இருக்கா? இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க வேலையை ஆசீர்வதிக்க போகிறார், உங்க வியாபாரத்தை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய ஊழிய பாதை, நீங்க என்ன காரியம் செய்றீங்களோ அங்க ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. இல்லைங்க நான் வீட்டு வேலை தாங்க செய்யறேன், ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. அல்லேலூயா. என்ன காரியமா இருந்தாலும் சரிங்க, வீட்டுல நீங்க சும்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல ஒரு வேலையை செய்யலாம், எதா இருந்தாலும் நான் சொல்றேன், அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு இன்னது தேவென்று அறிந்திருக்கிறபடியினால் பேதுருவை தேடி வந்தவர் இன்னைக்கு நம்மையும் தேடி வந்திருக்கிறார். எதற்காக? நம்மை ஆசீர்வதிப்பதற்கு. பேதுரு சொல்றான், ஆமாண்டவரை ராவு முழுவதும் பிரயாசப்பட்ட ஒன்றும் அகப்படல, ஆனாலும் நீங்க சொல்றதை நான் செய்யறேன். தேடி வந்தவர் என்ன தெரியுமா செய்வாரு? உங்க விடுதலைக்கு, உங்க சுகத்துக்கு, உங்க பலத்துக்கு வழி சொல்லுவார். அல்லேலூயா. தேடி வந்தவர் உடனே கூரையை பிச்சுட்டு கொடுக்கிற இயேசு அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். வழி வகுத்து கொடுப்பார். எதிர்கால நல்ல வாழ்க்கைக்கு வழிமுறைகளை கற்றுக் கொடுப்பார். இதை சாப்பிடணும், இது இப்படிதான் நீ இருக்கணும், இந்த மாதிரி நடக்கணும், இந்த மாதிரி செய்யணும், வழி வகுத்து கொடுப்பார். அந்த வழி வகுத்து கொடுக்கும் போது கப்புன்னு பிடிச்சுக்கணும். அதை பிடிச்சிட்டு சரியா அவர் சொல்ற மாதிரியே நீங்க நடந்தீங்கன்னா மிகுந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. இதுதாங்க சீக்ரெட், வேற எதுவுமே இல்லை. இயேசு உங்க வீட்டுக்கு வந்தாலும், ஆலயத்துக்கு வந்தாலும், எந்த இடத்துக்கு வந்தாலும் அவர் வழியை சொல்லுவார். இந்த 38 வருஷம் படுத்துக்கிற மனுஷனுக்கு ஒரு வழியை சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவன் அதை கீழ்ப்படிஞ்சு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு அப்படியே கப்புன்னு டப்புன்னு பிடிச்சுக்கிட்டு அந்த படுக்கை எடுத்துக்கொண்டு அந்த எந்திரிச்சான் பாருங்க, படுக்கை எடுத்தான் பாருங்க, விடுதலை. நடந்து போயிட்டே இருக்கான். அல்லேலூயா. பருத்திமேயு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னாரு. அவன் திரும்பி போகும்போதே விடுதலை. அதான் நான் சொல்றேன் பாருங்க, அவர் வருவார்,
உங்களுக்கு இன்னது தேவைன்னு சொல்லி அறிந்திருக்கிறபடியினால் அவர் வந்து விட்டார். வர்றவர் என்ன செய்வாருன்னா கையில 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாரு. என்ன செய்வாரு? உங்க ஞானத்துக்கு வழி சொல்லுவார். உங்களுக்கு என்ன தேவையோ இதை நீ இப்படி பண்ணு, இதை நீ இந்த மாதிரி செய், இந்த மாதிரி நட, இந்த மாதிரி பேசு, ஆலோசனை சொல்லுவார். அந்த ஆலோசனையை நம்ம என்ன செய்யணும்? கேட்டு அதன்படியே நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்தாதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். இவன் பாருங்க சொல்றான், ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட ஒன்னும் அகப்படல, ஆகிலும் நீர் சொல்லுகிறபடியே நான் வலையை போடுகிறேன். அல்லேலூயா. அவன் வலையை போட்டோம் என்ன நினைச்சு? அடுத்த வசனம் வாசிங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். பாருங்க, அதன்படியே செஞ்சு, அதாவது இயேசு கிறிஸ்து சொன்ன ஆலோசனையின்படியே அவன் செஞ்சதுனால வலை கிழியத்தக்கதான மீன்களை பிடிச்சாங்களாம். அது 10லன்னு சொல்லி அடுத்த வசனம் சொல்லுது, இன்னொரு படகை கூப்பிட்டு 2 படகு அமிழத்தக்கதான மீன்களை பிடித்து கரைக்கு வருகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாதவன், ஒண்ணுமே இல்லாம காலையில வெறுமையா நிக்கிறாப்புல பேதுரு. இயேசு தேடி போய் என்ன செய்யறாரு? ஆலோசனை கொடுக்கிறாரு. அந்த ஆலோசனையை கரெக்டா பிடிச்சு அப்படியே நடக்கும் போது என்ன ஆசீர்வாதம்? 2 படகு அமிழத்தக்கதான பெரிய பெரிய மீன் அகப்படுது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை இயேசு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இயேசு கொடுக்க விரும்புகிறார். ஆலோசனை சொல்லிட்டாருன்னா அதை எழுதி வச்சுக்கோங்க, மறந்துடுவீங்க. தேவன் ஒரு ஆலோசனை சொன்னார்னா ஒரு டைரி, இந்த மாதிரி ஒரு நோட் ஒன்று போட்டு, கர்த்தரனை கொடுத்த ஆலோசனைன்னு சொல்லி என்ன செய்யுங்க, பர்சனல் டைரி ஒன்று போட்டு, நோட் ஒன்று போட்டு, டேட் ஒன்று போட்டு, இந்த டேட்டில் 1ஆம் தேதி 6வது மாதம் 2ஆம் தேதி அப்படின்னு போட்டு டைமோட, இந்த டைமில் இயேசு கிறிஸ்து எனக்கு இந்த ஆலோசனை கொடுத்துருக்கிறார். ஏன்னா மனுஷங்க நம்ம என்ன செய்வோம்? மறந்துடுவோம். நம்ம மறந்து போகும்போது தான் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். தயவு செய்து உங்களுக்கு புரியுதா புரியலையா? பேதுருவுக்கு ஆலோசனை கொடுக்கிறார், விடுதலை செய்து ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நமக்கும் ஆலோசனை நிறைய கொடுப்பார். உங்களுக்கு இன்னது தேவை எனக்கு தெரியாது, ஆனா இயேசு அறிந்திருக்கிறார். எனக்கு என்ன தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறபடியினால் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், ஆலோசனை கொடுப்பார். ஆனா அந்த ஆலோசனைப்படி நடக்கணும். ஆலோசனைப்படி நடக்கலைன்னா, இப்போ டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர் என்ன சொல்றாரு? இந்த மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துக்கங்க. நீங்க மருந்து மாத்திரை எடுத்துக்கல அப்படின்னா என்ன செய்வாங்க? டாக்டர் சொல்லுவாங்க, ஏங்க நான் கொடுக்குற மருந்து மாத்திரையே நீங்க எடுத்துக்க மாட்டேங்கிறீங்களே, எப்படிங்க உங்களுக்கு குணமாகும்? அந்த மாதிரி இயேசு அவரு அங்க கொடுக்கறது மருந்து மாத்திரை, இங்க கொடுக்கறது வார்த்தை. அல்லேலூயா. நல்ல வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் விசுவாசம் உள்ள உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள். அந்த வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு கரெக்டா கோடு போட்டாப்புல அந்த கோட்டு மேல நடந்து பாருங்க. சேலஞ்ச் பண்றேன், கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். ஏன் தாமதம்? அவருடைய வார்த்தையின்படி நடக்காதனாலதான் தாமதம், தடைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு 3 விதமான காரியங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் சுருக்கமாக. 3 ஆலோசனைகள். என்ன ஆலோசனைகள்? 3 விதமான ஆலோசனைகள். முதல் ஆலோசனை, தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார்னு முதல்ல அறிந்து அப்புறமா செயல்படணும். எடுத்தோம் கவுத்தோம் முடிக்க கூடாது, அதுல ஆசீர்வாதம் இருக்காது. அதாவது உலகத்துக்கு முன்னாடி ஆசீர்வாதமா இருக்கும், அவர்கிட்ட இருந்து வராதுங்க ஆசீர்வாதம். அல்லேலூயா. சொல்லுவாங்கல்ல, வெளியே சிரிக்கிறேன் உள்ள அழுகிறேன். அதுதான் மனுஷ வாழ்க்கை. உள்ள சிரிக்கணும், வெளியே அழுகையே இருந்தாலும் உள்ள மனசுல என்ன இருக்கணும்? பாரம் இருக்கக்கூடாது. அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஆசீர்வாதம். தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் தரக்கூடிய சமாதானத்தை ஆண்டவர் தரமாட்டாரு. உலகம் எப்படி தெரியுமா தரும்? அப்படி நம்மளே மூஞ்சி மறைச்சுக்கிட்டு இருப்போம். நல்லா கவனிச்சு பாருங்க, 2 முகம் இருக்கும். வெளியே உள்ள துக்கம் இருக்கும், வெளியில நல்லா இருக்கிறேங்க. இந்த காரியம் உலகம் கொடுக்கிறது. ஆனா இயேசு அப்படியெல்லாம் இல்லை. உள்ள மன மகிழ்ச்சியா இருப்போம். பார்ப்பாங்க, என்னடா ஒண்ணுமே இல்லை, வெறுமையா இருக்குது, ஆனா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்களேடா. நம்ம கிட்ட எல்லாம் இருக்குது, ஆனா இவ்வளோ கவலையில் இருக்கிறோமே. வித்தியாசத்தை பாருங்க. இதுதாங்க ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு தான் முதல் ஆலோசனை, தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும்.
தேவ சித்தத்தின்படி செயல்படலாம். வெளியில சிரிப்பாங்க, உள்ள போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ படாத கஷ்டமா இருக்கும். வீட்டில் வேதனை, கஷ்டம், அழுக. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். சொல்லுவீங்க நீங்களே பார்த்துட்டு. நான் சில வீட்டில் சொல்லுவேன், என்ன நினச்சி உள்ள போய் பார்த்த பிறகுதான் தெரியுது இவ்வளோ கஷ்டம் போயிட்டு இருக்குது, பாவண்டா, வெளியில எதையுமே தெரியலடா. அல்லேலூயா. எல்லா வீட்லேயும் ஒரு சில காரியங்கள் இருக்குதுங்க. இந்த காரியங்களை மாற்ற தான் இயேசு வந்திருக்கிறார். அந்த ஆலோசனையின் முதல் ஆலோசனை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வாசி கேட்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். 17 பக்கம் 268. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் என்னன்னு சொல்லி உணர்ந்து கொள்ளணும். உணர்வு அப்படின்னா என்னங்க? இப்படி கிள்ளுனோம்னா ஒரு உணர்வு இருக்கா? ஒரு சில பேர் சொல்லுவாங்க, மறுத்து போச்சுங்க, உணர்வே இல்லைங்க. யாராவது ஒருத்தர் நம்ம எங்கேயோ ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறோம், உள்ள பர்சிங்க வச்சிருக்கிறேன், கையை உள்ள விட்டு எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, உணர்வு இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பா என்ன நடக்கும்? யார தொடராங்கப்பா. இயேசு ஒரு பக்கம் நிற்கிறாரு. அந்த பாடுபட்ட அருமையான அந்த ஸ்திரீ என்ன செய்யறா? அவ்வளோ அவளுடைய உதிரப்போக்கில் கஷ்டப்படுறா. அவ வந்து தொடரா. இயேசு சொல்றார், நான் உணர்ந்தேன். என்ன ஒரு யாரோ ஒருத்தர் தொட்டாங்க, வல்லமை புறப்பட்டது. அந்த உணர்வு இருக்கணும். முடிய பிடுங்குறாங்க. யாரோ தூங்கும் போது என்ன ஆகும்? ஒத்த முடி சொல்லுங்க பாப்பா. ஒத்த முடியை மட்டும் நீங்க தூங்கும் போது பட்டுன்னு பிடுங்குறாங்க. உணர்வு, அதுதான் உணர்வு. ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு உணர்வு இருக்கணும். என்ன உணர்வுனா, அவருக்கு சித்தமா? நான் பொருள் வாங்கிறது, இந்த பொருள் அவருக்கு சித்தமா? நான் பேசுற இந்த வார்த்தை அவருக்கு சித்தமா? நான் இந்த வீட்டுக்கு போறேன், இந்த வீட்டுக்கு போறது ஏசப்பாக்கு சித்தமா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை. எங்கேயாவது போய் 7.5 காரியத்தை வாங்கிட்டு வந்துடுறது. அதுக்கப்புறம் 7.5 சனிங்க அதாவது நம்மளை தேடுறது வராது, நம்ம தான் தேடி போறோம். அல்லேலூயா. வாயின் வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். தேவ சித்தம் இல்லாதபடிக்கு எதையும் கேட்கக்கூடாது. அருமையான ஒரு பாஸ்டர் சொன்னாரு. அந்த பாஸ்டர் ஒரு சின்ன ரீல்ஸ் ஒன்று போட்டிருந்தார். அருமையான போதகர். அது எனக்கு ரொம்ப தொட்டுச்சு. என்னன்னா, அவர் நின்றுட்டு இருக்கிறாரு. அவங்க சர்ச்சில் இருந்து ஒரு சகோதரி அவரை வந்து பார்க்க வர்றாங்க. அந்த சகோதரி, பாஸ்டர் பாஸ்டர் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் பாஸ்டர் அப்படின்னு. அந்த பாஸ்டர் சொல்றாரு, இருங்க சிஸ்டர், நீங்க சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல் காரியம், நீங்க சொல்ல வந்த காரியம் எதுவா இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை குறித்து ஷோரா உங்களுக்கு தெரியுமா? அது உண்மையா பொய்யான்னு அப்படின்னு சிஸ்டர் சொல்றாங்க. கரெக்டாக தெரில பாஸ்டர், நான் கேட்டதை வச்சு நான் சொல்கிறேன், எனக்கு உண்மையா பொய்யான்னு கரெக்டாக தெரில. அப்போது அது எது உண்மையா பொய்யான்னு எதுவுமே கிளியராக உங்களுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நீங்கள் சொல்லக்கூடிய காரியம் எனக்கு பிரயோஜனமா? இல்லைங்க பாஸ்டர், அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது, இது எனக்கும் பிரயோஜனம் இல்லை. மூணாவது என்னப்பா? மூணாவது ஒரு காரியம் அழகாய் சொன்னார். அது என்னது? மூணாவது ஒரு காரியம் இருந்தது, நான் மறந்துட்டேன். அப்ப அந்த மூணாவது காரியத்தையும் கேட்டுட்டு, அப்ப எந்த ஒரு காரியமும் நீங்க சொல்றதுனால எனக்கு விஷயம் இல்லை, அப்போ இதை கொண்டு வராதீங்க. இதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம காதுல தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. தேவையில்லாத விஷயங்களை போட்டுட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம்? அவருடைய சித்தத்தை கேட்க மறந்து விடுகிறோம். காது கொடுத்து கேட்க வேண்டியது அங்க, அதை விட்டு போட்டு அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, இதை சொல்றாங்க. தயவு செய்து அதை மாற்றிக்கொள்ளணும். டிவியில் உட்காந்து ஒரு சில ஆடியோஸ் நம்ம கேட்போம். டிவியில் குறிப்பாக இப்போ டிவியெல்லாம் இல்லை, யூடியூப்ல இப்படி சொன்னாங்க, சர்க்கரை வியாதி இருக்கவங்க இதை போட்டு சாப்பிடலாம். பல பேர் இந்த மாதிரி பல விஷயம் பண்ணி வியாதி பெருகிருச்சு. அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி, இந்த டாக்டர் சொன்னாங்க, அந்த டாக்டருக்கு சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு சகோதரி தேவையில்லாமல் போட்டு எதையோ கலந்து குடிச்சு சுகர் லெவல் ஏறி போச்சு. குழப்பங்கள் பண்ணுவதற்கு யூடியூப் ஆயத்தமாக இருக்கிறது.
அவங்களுடைய ஃபேமஸ், அவங்க வளர்ச்சிக்கு, டிஆர்பி ரேட்டிங்க்கு என்னென்னமோ பண்றாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அங்க மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வரும்போது சகோதரிமார்கள்ல ஒரு சகோதரி பயங்கரமா வேலை செய்யறாங்க. அந்த இடத்துல இயேசு சொல்றாரு, தேவையானது ஒன்று என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது. நீ ஓடிக்கிட்டு இருக்கிற, நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ அங்க நிக்கிற இங்க நிக்கிற, ஓடுற அதை பண்ற இதை பண்ற, ஆனா தேவையானது என்ன தெரியுமா? உன் சகோதரி கீழே உட்கார்ந்து என் வார்த்தை கேட்டுட்டு இருக்கா பாரு, அப்படி நீ உட்காரு. என் வார்த்தை உன்னை திடப்படுத்தும். தேவனுடைய வார்த்தை வல்லமையை கொடுக்கும். தேவனுடைய வார்த்தை விடுதலை செய்யும். தேவனுடைய வார்த்தை மகிமையை கொடுக்கும். தேவனுடைய வார்த்தை உங்களை ரட்சிக்கும். அதையெல்லாம் விட்டு போட்டு அங்க போறேன் இங்க போறேன் இதை கேட்கிறேன் அதை கேட்கிறேன்னா அழுகை தான் வரும், பற்கடிப்பு வரும், அழுக வரும், வறுமை வரும், வியாதி வரும், பலவீனம் வரும், எதுவும் வராது. அதுக்கப்புறமா ஏசப்பா விடுதலை செய்யப்பா. தவறு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம், எவைகள்? ஆசீர்வாதங்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. சித்தம் என்ன? ஆண்டவரே நீங்க சொல்லுங்கப்பா, நான் என்ன செய்யணும்? அந்த பழக்கத்துக்குள்ள நீங்க வரணும். கிறிஸ்தவர்களுக்கு அந்த பழக்கம் இருக்கணும். இன்னைக்கு வரையிலும் கர்த்தருக்கு உண்மையா நான் சொல்றேன், அவருக்கு சித்தம் என்னன்னு சொல்லி அறிந்து கொள்ளாம நான் செயல்படுறதே இல்லை. பயம். என்ன பயம் தெரியுமா? அவர் என்னை கொன்று விடுவாருங்கிற பயம் இல்லை. அவர் இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை. நான் எப்போ சொல்லுவேன், கண்ணீரோடு சொல்றேன், இயேசு இல்லைன்னா நான் இல்லை. இயேசு இல்லைன்னா எனக்கு உயிர் கிடையாது, எனக்கு எதுவுமே இல்லை. அவர் மட்டும்தான், அவரால் தான் நான் நிற்கிறேன். அப்படி இருக்கிறபடினால அவர் சொல்றதுதான் நான் செய்ய முடியும். அவர் சொல்லாத நான் செய்வேனானால் ஒண்ணுமே இல்லை, பிசாசின் பயனாய் மாறிவிடுவேன். இன்னைக்கு இந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்கணுங்க. கிறிஸ்தவர்களுக்கு இந்த உணர்வு யாருக்குள்ளேயுமே இல்லை, யாருக்குள்ளேயுமே இல்லை. ஆண்டவரே இது உமக்கு சித்தமா? எங்கெங்கேயோ கேட்குறீங்களே, ஒரு நிமிஷம் முழங்கால் போட்டு காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பேச தாமதித்தாலும் காத்திருங்க. இது உமக்கு சித்தமா? நான் இந்த இடத்துக்கு போறது உமக்கு சித்தமா? இந்த வார்த்தையை நான் பேச போறேன், இது உமக்கு சித்தமா? இந்த மனுஷனை பார்க்க போறேன், உமக்கு சித்தமா? இந்த பொருளை வாங்க போறேன், உமக்கு சித்தமா? என் பையனுக்கு இந்த பிள்ளையை பார்க்க போறேன், உமக்கு சித்தமா? இந்த பிள்ளை, என் பிள்ளைக்கு இந்த பையனை பார்க்க போறேன், உமக்கு சித்தமா? எதா இருந்தாலும், குண்டூசியிலிருந்து பெரிய காரியம் வரையிலும் அவருடைய சித்தத்தை நாடுகிற மனுஷன் வெட்கப்பட மாட்டான். அவருடைய சித்தத்துக்கு காத்திருக்கிற மனுஷன் ஒருபோது தளர்ந்து போக மாட்டான். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஓடிடுறாங்க. எங்க? ஆர்டிபிஷியல் இதை வைக்கிறதுக்கு, எக்கு வைக்கிறதுக்கு கருமுட்டைகள் வாங்கி உள்ள வச்சுக்கிறாங்க. இயேசு துக்கப்படுறாரு. 100 வயதுல ஆபிரகாம் ஆசீர்வதிச்சேனே, ஆசீர்வதிக்க மாட்டேனா? நான் கல்லா மண்ணா? நீங்க கிறிஸ்தவர்களுக்குள்ள நடக்குதுங்க. என்னை கூப்பிட்டாங்க ஒரு இடத்துல, என் பிள்ளை கருமுட்டை வைக்க போறா, வாங்க ஜெபம் பண்ணுங்க, நான் வரமாட்டேன்ட்டு. 4 வருடத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். என் பிள்ளைக்கு கருமுட்டை வைக்க போறாங்க உள்ள, நீங்க ஜெபம் பண்ணி அந்த பிள்ளையை அனுப்புங்க, நான் வரமாட்டேன்ட்டேன். 6 கருமுட்டைய 4 கருமுட்டைகள் வச்சாங்க. எத்தனையோ லட்சங்கள், 4 செத்து போச்சு உள்ள. உண்மையை சொல்றேன், 4 செத்து போச்சு. அந்த பிள்ளை ரொம்ப நொந்து நூலாகி வெளியில வந்தது. அதுக்கப்புறமா என் காதுக்கு வந்துச்சு, ஒரு கருமுட்டை கூட குழந்தை பாக்கியம் இல்லைங்க. அல்லேலூயா. இதுதான் தவறு. நாம் இயேசுவை நம்பாதபடிக்கு கிறிஸ்தவர்கள் எங்க சாமியார் கிட்ட போறோமோ அங்க முடிவு ரொம்ப மோசமா இருக்கும். இயேசுவை நம்பாம வேற எங்கேயாச்சும் நம்ம ஆர்டிபிஷியலா போயிட்டோம்னா தப்பு. டாக்டர்கிட்ட போறது வேறங்க, ஆனா இயேசுக்கு, அதாவது அவர் கொடுக்கிற இயற்கைக்கு மாறாய் செயல்படும் போது ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை வாழ்க்கையில. அவருக்கு சித்தமானு கேட்க பழகிக்கொள்ளாங்க. ஆண்டவர் இது உமக்கு சித்தமா? என்னை ஆசீர்வதிப்பீர், உமக்கு சித்தமா? இங்க ஒரு மனுஷன் சித்தத்தை கேட்கிறான் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 12, 13, 14, 15 வாசி கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையிலும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான்.
உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். போதுங்க. பாருங்க, இங்க ஒரு மனுஷன் குஷ்டரோகி. நேற்று இந்த பகுதியை நான் காலையில வாசிக்கிறேன். அவ்வளவு ஆசீர்வாதம். 1ஆம் தேதி தேவன் ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை அப்படின்னா, சித்தத்தை கேளு என் மகனே மகளே, சித்தத்தை என்னன்னு சொல்லி கேளு. நீ கேட்காதபடிக்கு நீ என்ன செஞ்ச, அவசரப்பற்றாத. இந்த குஷ்டரோகி என்ன செய்யறான், என்ன கேட்கிறான் பாருங்க. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். விசுவாச அறிக்கையும் செஞ்சிடறான் ஆண்டவர்கிட்ட. ஃபர்ஸ்ட் சித்தத்தை கேட்கறான், ரெண்டாவது அப்படி முடிக்கும் போது உம்மாலே ஆகும்னு சொல்லி முடிச்சிடறான். எவ்வளோ கிளவரான வார்த்தை, இன்டெலிஜென்ட். நான் சொல்றேன் பாருங்க, இந்த மனுஷன் தற்கூரி அல்ல, படிக்காத முட்டாளல்ல, பயங்கரமான இன்டெலிஜென்ட். தமிழ் என்ன சொல்லலாம், பயங்கரமான புத்திசாலி. புத்திசாலியான மனுஷன். அவன் ஜெபம் பயங்கரமா இருக்குதுங்க. இந்த மாதிரி ஜெபத்தை செய்வதற்கு கிறிஸ்தவர்கள் பழகிக் கொள்ளணும். என்னை சுத்தப்படுத்துவதற்கு உமக்கு சித்தமானால் ஆகும் ஆண்டவரே. அவர் சொல்றார் இயேசு சிம்பிளா. ஆமா, அவர் கையை நீட்டி சொல்றார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. உடனே சுத்தமாயிடுறான். குஷ்டரோகங்கிறது எவ்வளவு பெரிய வியாதி தெரியுமா? இன்னைக்கெல்லாம் அந்த குஷ்டரோகம் இல்லை. சரங்கு பிடிச்ச மாதிரி, கைகால் சரங்கு பிடிச்ச மாதிரி உடம்பெல்லாம் அழுகி போன நாத்தம் வரும். ரொம்ப மோசமான வியாதிங்க. ஒரு வார்த்தையில சுகம் கொடுக்கிறார் இயேசு. அவன் கேட்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே, உம்மாலே ஆகும். அவன் கேட்கிறத நல்லா கவனிச்சிங்களா? சித்தத்தை கேட்கிறான், ரெண்டாவது விசுவாச அறிக்கை செய்கிறான். இந்த மாதிரி ஜெபிக்கணும். ஆண்டவரே, இது உமக்கு சித்தமானால் இந்த பொருளை வாங்க நீர் எனக்கு ஆசீர்வதிப்பீர். போட்டுருங்க ஒரு போர்டு, நீங்க என்ன ஆசீர்வதிப்பீங்க. இந்த கல்யாணம் உமக்கு சித்தமானால் இந்த திருமணத்தை முடிக்க வைக்க என்னை நீர் ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. நான் ஒரு தண்டி கை நீட்ட மாட்டேன். சொல்லி பாருங்க, இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க சகோதரிமார்களே. வல்லமை நிறைந்த வார்த்தை. சொல்லுவாரு, எனக்கு சித்தம் உண்டு, இந்த திருமணத்தை நான் நடத்துவேன், இந்த வியாதியை விளக்குவேன், எனக்கு சித்தம் உண்டு, பலவீனம் மாறும், பயம் போகும், உன் வாழ்க்கையில மறுரூபத்தை நான் கொடுப்பேன். சித்தத்தை அறிந்து செயல்படுங்க கிறிஸ்தவர்களே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நீங்களும் நானும். ரெண்டாவது ஒரு ஆலோசனை. என்ன ஆலோசனை அப்படின்னா, கேட்கணும். என்ன கேட்கணும்? தேவ சமூகத்துல முதல்ல சித்தத்தை அறிந்து கேட்கணும், ரெண்டாவது விடாப்பிடியா கேட்கணும். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசி கேட்கலாம். மத்தேயு 6வது அதிகாரத்துல 6வது வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஆமென். எப்படி ஜெபிக்கணும்? கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறாரு. எப்படிப்பட்ட ஜெபத்தை செய்யணுமா? நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பதில் தருவார். அந்தரங்கம் என்ன தெரியுமா? 4 செவுத்துக்குள்ள எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி அல்லேலூயா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, எனக்கு இது தேவை இருக்குது. யாருக்கு சொல்றோம்? லதா சிஸ்டர், ரெண்டு லதா சிஸ்டருக்கும் சொல்றோமா? உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆண்டவருக்கு சொல்லல, ஏசப்பா இந்த சபையை நான் பூசணும் ஆண்டவரை, அப்பா இந்த சபையை நான் பெருக்கணும் ஆண்டவரை. எதற்கு? சந்தா வாங்கிறதுக்கு, அறிவிப்பு கொடுத்துடணும். இல்லை, ஒரு சில பேர் ஜெபன்ற பேர்ல அறிவிப்பை நடத்திடுறாங்க. ஸ்பீக்கர் வேணும் ஆண்டவரே. எப்பா என்ன ஸ்பீக்கரை எந்த சபை கொடுக்கணும் ஆண்டவருக்கு தெரியும். ஊழியக்காரர்களே தவறு செய்கிறோம். அல்லேலூயா. சபை பெருகும் போது நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஸ்பீக்கர் இருக்காது. நான் பல நாளா ஸ்பீக்கருக்கு ஜெபம் பண்றேன், வெளியே சொன்னது கிடையாது. பல நாளா ஜெபிக்கிறேன், ஸ்பீக்கர் ஒன்று நல்ல ஸ்பீக்கரா ஒன்று வாங்கணும். இதோடைய ஆயுசு நாள் எவ்வளவு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்கும். இதோடைய ஆயுசு 10 வருஷத்துக்கு மேல இருக்கும்.
இன்னும் போடுது. நம்பவே முடியல. ஒரு பாஸ்டர், இன்னுமா இது ஒர்க் ஆகுது, இந்த பெட்டி இன்னுமா இருக்குது. இது அந்த காலத்து பெட்டி மாதிரி இருக்கும். கர்த்தர் கொடுத்த முதல் ஆசீர்வாதம் ஊழியத்துல. ஏன் ஆண்டவர் இந்த சபைக்கு இதை மட்டும் கொடுத்துருக்கிறாரு, பெருசா கொடுக்கல அப்படின்னா, ஆத்துமாக்கள் இன்னும் வரலடா. ஆத்துமாக்கள் வரும்போது என்ன நடக்கும்? சபை விஸ்தாரமாய் மாறும். நான் உனக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். இந்த ஃபேனை கொடுத்தாரு பார்த்தீங்களா ஆண்டவர்? 1க்கு 2 ஃபேன் ஆண்டவர் கொடுத்தாரு. இப்போ உபயோகமாகுதா? ஒன்று எனக்கு தேவைப்படுது, இல்லைன்னு வச்சுக்கோங்க கிர்ன்ற ஒரு மாதிரி தலை வெயிலுக்கு, இதை நிறுத்திட்டோம்னா முடிச்சுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேன்னு எல்லா பக்கம் வர்ற மாதிரி. கர்த்தருக்கு தெரியும் இன்னது தேவை என்று. அதான் நான் சிம்பிளா சொல்றேன், உங்களுக்கு என்ன தேவையோ எப்ப தேவையோ அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்தவர் சும்மா இருக்க மாட்டார், கொடுப்பாரு. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்களுக்கே தெரியும் உங்களுக்கு என்ன தேவைன்னு. ஆனா என்ன பண்ணுவோம்? நட 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 பேசாம போ, கண்டுக்காத, ஓடு, நிக்காத. என்னப்பா என்னப்பா? பணம் தேவையோடு இருக்காங்கப்பா, ஏதாவது நம்ம கிட்ட கேட்டுற போறாங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, வெளியே சொல்ல விரும்பல, ஆனா என்னுடைய வாழ்வில் நடந்திருக்கிறது. முந்தி சொல்லிடுவாங்க, ஐயோ என்னங்க உங்ககிட்ட பணம் இல்லையா? ஐயோ எங்ககிட்ட இல்லையே, என்ன செய்யறது? என்ன அர்த்தம் அப்போ? அப்ப என்ன அர்த்தம்? நான் கண்ணீரோடு போனேன். ஒரு சில நேரத்துல பைக் எடுத்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல, கையில பணம் இல்லை. அந்த ஒரு சில காரியங்களுக்கு வீடியோவில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நான் கண்ணீரோட ஒரு 2-3 கிலோமீட்டர் அழுதுகிட்டே போனேன் ஏசப்பாவை பார்த்துட்டு. ஆண்டவரே கையில் ஒன்றுமே இல்லைப்பா, சொந்தக்காரங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் இப்படி பேசுகிறாங்க ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? உண்மையை சொல்கிறேன், பைபிளை கையில் வச்சுட்டு பொய் பேசல. பலிபடத்துலேருந்து இயேசு கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நான் அழுதுட்டு போகிறேன். நல்லா தெரியும், ஒரு மரத்தடி, லூர்து மாதா ஸ்கூல், அது பெரிய ஒரு ஆலமரம் இருக்குது. நிழல்ல போய் நின்றுட்டேன். நிழல்ல போய் நின்றுட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், எஸ்ஸப்பா ஒன்றுமே இல்லை எஸ்ஸப்பா, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? என் ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது. தப்பாக நினச்சிட்டு போகட்டும், ஜனங்க தப்பாக நினைக்கிறவங்க நினச்சிட்டே தான் இருப்பாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஐ டோன்ட் மைண்ட். ஆனால் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிரெடிட் ஆச்சு, 20,000 ரூபா கிரெடிட் ஆச்சு. 1-2 இல்லை, 20,000 ரூபா. ஆண்டவர் அந்த மெசேஜை நான் பார்க்கும்போது கண்ணீர் விட்டுட்டு திரும்பி என் வீட்டுக்கு கம்பீரமா வந்தேன். ஹல்லேலூயா. தேவைகளை சந்தித்தார் என் என்னுடைய ஆண்டவராகி இயேசு என்னை அனாதையா திக்கற்றவனாய் விடவே இல்லை. அவருக்கு தெரியும் எப்ப தரணும், என்ன தரணும். இப்படி எல்லாம் செய்யறதுனாலதான் எனக்கு சொந்தக்காரங்க மேல நம்பிக்கையே கிடையாது, அக்கம் பக்கத்து விட்டார நம்பிக்கை இல்லை, என்னுடைய நண்பர்கள் மேல நம்பிக்கை இல்லை, மனுஷன் மேல எனக்கு நம்பிக்கையே அத்து போச்சு, செத்து போச்சு. ஏன்னா என் இயேசு உயிரோடு இருக்கிறார், என் இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறாருங்கிற சாட்சியை நீங்க எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளுவீங்க? இந்த மாதிரி அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் போது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுப்பேன், ஆனா நீ என்ன செய்ய? அந்த ரங்கத்துல கேளு, 4 செவுத்துக்குள்ள யாருக்கும் தெரியாம நீ கேளு. அன்னாள் போய் சபையில உட்கார்ந்து, ஏலி அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, அவளுக்கு தேவை என்ன? குழந்தை பாக்கியம், ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம். அவ என்ன செய்யறா? ஆண்டவர் சமூகத்தில் அழுது புலம்புறாளே தவிர அங்க ஊருக்குள்ள கண்ணீர் விடல. ஐயோ எனக்கு குழந்தை இல்ல, வெளியில போய் சொல்லல, உள்ள புலம்புறா, அழுகிறா. அந்த ரங்கத்திலே வெளியரங்கமா ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு. என்ன செய்யறாரு? ஒரு குழந்தைக்கு இன்னும் அதிகமான குழந்தைகளை கொடுக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ரங்கத்துல நீங்க பேசுனீங்கன்னா வெளியரங்கமாய் ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. நீங்க இன்னும் நானும் வெளியரங்கமா பேசணும்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் என்ன செய்வாரு? இப்ப நான் சிம்பிளா சொல்றேன், என்ன அப்படின்னா அந்த ஸ்பீக்கருக்கு எடுத்துக்குவோம். ஏசப்பா இந்த ஸ்பீக்கரை ஆசீர்வதிங்கப்பா, ஒரு பெரிய ஸ்பீக்கரை வாங்கணும் ஏசப்பா. இப்படியே ஜோம் பண்ணிக்கிட்டு அறிவிப்புக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் பாப்பார் இங்க வந்து நின்றுட்டு, ஓ திரும்பி பாப்பார், நிம்சியை எதிர்பார்க்கறியா? சம்பளம் வந்தவனை வாங்கி தர்றதுக்கு லதா சிஸ்டர் எதிர்பார்க்கறியா? இந்த லதா சிஸ்டர் எதிர்பார்க்கறியா? வாங்கிக்க. லதா சிஸ்டரையும் நிம்சியும் விட்டு வாங்கிக்க, நான் போறேன். அவர் போயிடுவாரு. அல்லேலூயா. அவர் போயிடுவாரு. என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரு. என் தேவன் என்னை பலப்படுத்த வேண்டுமானால் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது, அவர்கிட்ட தான் நான் சொல்லணும். என்னை அழைத்தவர் அவர் தான். நீங்க என்ன அழைக்கல,
இங்க இருக்கிற விசுவாசிகள் என்னை ஊழியத்திற்கு அழைக்கவில்லை, என் இயேசுதான் என் ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். அவருடைய ஊழியம் அவர்கிட்ட தான் சொல்லணும். அப்ப நீங்களும் இந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த ரங்கத்துல ஆண்டட்ட சொல்லுங்க. அப்ப என்கிட்டயும் சொல்லக்கூடாதா? ஊழியக்கார்ட்ட சொல்ல வேண்டிய காரியத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்காக நாங்க செபிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஆனா அக்கம் பக்கத்துல எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு, சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிக்கிட்டு, அந்த எதிர்பார்ப்பு எங்க இருக்குதோ கர்த்தருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அந்த குணம் மட்டும் ஆண்டவர் பிடிக்கவே பிடிக்காது. வரவங்க கிட்ட எல்லாம் இது வேணுங்க அது வேணுங்க, அசிங்கமா இருக்குது. எதையுமே சொல்லக்கூடாது. இது அசிங்கம், ஆக்வர்ட். இந்த அசிங்கத்துக்கு இயேசு நம்மளை அழைக்கவில்லை. கர்த்தர் சொல்றாரு, மேலானவைகளை நாடுங்கள். நம்ம என்ன செஞ்சிடறோம்? அசிங்கத்தமான கீழாதையே நாடிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில பேர் கேட்பாங்க, அறிவிப்புகள் சொல்லக்கூடாதா? எதுக்குங்க அறிவிப்பு சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்கேயாச்சும் அறிவிப்பு கொடுத்துருக்காங்களா அப்போஸ்தலர்கள்? வசனத்தின்படி பார்த்தா எங்கேயுமே அறிவிப்பு கொடுக்கல. அவங்க எது என்ன வேணும்னாலும் முழங்கால் போட்டு தான் கேட்குறாங்க. அல்லேலூயா. இந்த இந்த இத்தனை வருஷம் நம்ம பழகி இருக்கிறோம். 6 வருஷம் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட கர்த்தருடைய மேலான இரக்கத்துல. ஆமா, 6 வருஷம் நம்ம பழகி இருக்கிறோம். ஏதாவது ஒரு அறிவிப்பு உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன்னா, சந்தா கேட்டிருக்கிறேன்னா? அது என்னமோ சொல்றாங்க, டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் விழாக்கு சந்தாவா ஒரு குடும்பம் நின்னே போச்சு சபையில். இந்த போன வருஷம் 3000, ஒரு குடும்பம் 3000 கட்டணும் அப்படின்ட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இந்த வருஷம் எவ்வளோ ஆகும்பா? இந்த வருஷம் டிசம்பருக்கு ஊழியக்காரர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு குடும்பம் 15,000 ரூபா சந்தா கட்டணும், டிசம்பர் மாதத்துக்குள்ளே கட்டிடுங்க. அந்த ஒரு குடும்பம் வெளியில் வந்துருச்சு. எங்கிட்ட வந்து கேட்குறாங்க, வேறு ஏதாவது சபை இருந்தால் சொல்லுங்கள், 15,000 ரூபாலாம் கட்ட முடியாதுங்க. சந்தா கேட்பாங்க. என்னைக்காச்சும் நான் உங்ககிட்ட கேட்டிருக்கிறேன்னா? நான் என்னை மேன்மைப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, என் இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அழைத்தவர் அவர், என்னை நடத்த வேண்டியது அவர். இந்த டிசம்பர் மாசம் ஏதாவது ஃபங்க்ஷன் நான் வைக்கிறேங்க அப்படின்னா, அவர் சொல்லி வச்சோம்னா அவரே எனக்கு கொடுப்பார். இங்கே ஓய் லதா சிஸ்டர் ஒரு 1000, நிமிஷி ஒரு 1000. இது வேற மாதிரி இருக்குது, தவறு. இது கர்த்தருக்கு பிடிக்காது. நான் முழங்கால் போட்டேன்னா கர்த்தர் நமக்கு செய்வார். நான் அல்ல, நம்ம முழங்கால் போட்டேன்னா ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. தேவனுக்கு தான் எல்லா மகிமையும். அப்படி இருக்கும்போது பாருங்க, லூக்கா 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என்ன செய்யணும்? அந்த ரங்கத்துல இயேசுட்ட கேட்கணும். வேற என்ன செய்யணும்? லூக்கா 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். போதுமா? வகை தேடினார்கள். இந்த வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? வகை தேடினார்கள்னா யாராவது சொல்லுங்களேன். வகை தேடினாங்கன்னா எப்படியாச்சும் அவர்கிட்ட கொண்டு போயிடணும். திமிர்வாதக்காரன், அவனுக்கு வியாதி பலவீனம், ஆண்டவர் ஒரு வீட்டுல இருக்கிறாரு, பயங்கர கூட்டம். இந்த 4 பேர் படுக்கையை சுமந்துட்டு வராங்க. என்ன செய்யறாங்க? கூரையை பிச்சுக்கிட்டு அந்த படுக்கையை என்ன செய்யறாங்க? கீழே இறக்குறாங்க. அவங்க முயற்சி செய்யறாங்க. நீ கிறிஸ்தவர்களுக்குள்ள முயற்சி செய்யணும். ஜெபிக்கிறது இருக்கு. ஆண்டவரே, என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கட்டும், என் பலவீனம் என்னை விட்டு நீங்கட்டும், என் வியாதி என்னை விட்டு நீங்கட்டும். வகை தேட வேண்டும். தப்பிப்பதற்கு வகை தேடணும். இப்போ உங்களை பூட்டி வச்சுட்டாங்க, என்ன செய்வீங்க? எங்கேயாவது ஒரு வழியில தப்பிச்சு போறக்கு தேடுவீங்களா? பேசாம உட்காந்துருப்பீங்களா? நிமிஷம், இங்க நான் பூட்டி வச்சுட்டு போயிட்டேன், யாருக்கும் தெரியாது, யாரா காப்பாத்துங்களேன் கேப்பையா? இல்ல அவரே வரட்டும். இது சோம்பேறித்தனம். எப்படியாச்சும் வெளியில ஓரக்கு அடிச்சு உதச்சு நம்மளால என்ன பலன் இருக்குதோ அந்த பலனை வச்சு முயற்சி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் சித்தத்தை அறிந்து கொள்ளணும். 2வது முயற்சி எடுக்கணும். ஜெபிப்பதில் அந்த ரங்கத்துல ஜெபம் பண்ணிட்டு முயற்சி எடுக்கணும். முயற்சியே எடுக்காம மேல இருக்கிறவன் பார்த்துக்குவான். எல்லாம் மேல ஆண்டவர் இருக்கிறார், பார்த்துக்குவார், கொடுத்துக்குவார். கொடுப்பார் கொடுப்பார் கொடுப்பார், ஒன்னும் கொடுக்க மாட்டார். என்ன நீ முயற்சி எடுத்த? கால் எடுத்து உங்க வச்சியா? அதான் முயற்சி. அல்லேலூயா. இயேசு பாருங்க, நல்லா பாருங்க, அந்த பருத்திமை கிட்ட போய் உட்கார்ந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. கண்ணு தெரியாதா? ஐயோ ஐயோ தம்பி பையனே, அப்படி இப்படி எல்லாம் தொடரல. எழுந்து வா, அவனை கூப்பிடு. அவன் இங்கே நின்ட்டார், அவன் உட்கார்ந்துக்கிறான், எழுந்தி வா.
முயற்சி எடுக்கிறானா ஆண்டவர் பார்க்கிறார். முயற்சி எடுத்துட்டான் அவன், மேல எந்திரிச்சு ஷாலை தூக்கி கீழே ஓட்டோன்னதான் கர்த்தர் உடனே ஒரு காரியத்தை செய்துட்டார். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஜெபிப்பதிலையும் நம்ம அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம், முயற்சியும் எடுக்க மாட்டேங்கிறோம். இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். 3வது ஆலோசனை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, காத்திருக்கணும். தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். பக்கம் 793. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். போதும். அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய், என்னங்க நேர்த்தினா என்னன்னு சொல்லலாம், அழகா பர்ஃபெக்டா செஞ்சிருக்கிறார். நம்ம அதாவது எப்படி பர்ஃபெக்டா செஞ்சிருக்கிறாருன்னா, ரோடு போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த ரோடு போடும்போது என்ன செய்யறாங்க இன்ஜினியர்ஸ், ஒரு டெலஸ்கோப் மாதிரி ஒன்று நீளமா வச்சு நிற்பாங்க. இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? எதுக்குன்னா இங்கிருந்தே பார்ப்பாங்க, போடுற இடம் வரைக்கும் ஸ்ட்ரைட்டா வருதா கோணையா போகுதா. அல்லேலூயா. எங்க ஊர்ல பூரா கோணையா போச்சு. அங்க வந்து ஆர்டிஓ என்ன தெரியுமா செஞ்சாரு, அடி தூக்கு அத்தனை கடையை நேரா போடு. இஷ்டத்துக்கு கடையை என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்க இஷ்டத்துக்கு முன்னாடி போட்டுக்கிட்டாங்க. இவ்வளவு தூரம் தான் இடம், ஆனா என்ன பண்ணிட்டாங்க, முன்னாடி ஒரு ஸ்டாலு, முன்னாடி உட்கார்றதுக்கு இடம், ஏதோ இவங்க வீட்டு இடம் மாதிரி. வந்த ஆர்டிஓ என்ன பண்ணாரு, எல்லா ஷட்டரையும் எல்லா நீளமா ஒன்று போட்டிருப்போம்ல தடுப்பு, தூக்கு நிறுவிட்டாங்க. அடிச்சு ஜேசிபி வச்சு உடச்செறிஞ்சிட்டாங்க. நான் போய் பார்க்குறேன், மொட்டையா கடை இருக்குது. நான் கேட்குறேன் ஒரு கடையில், என்னங்க மொட்டையா இருக்குங்க கடை? என்னங்க பண்ணுறது, ஜேசிபி போட்டு நிறவிட்டாங்க. வந்து ஆட்டி ஒன்றும் சரியில்லை. யார் சரியில்லை? நம்ம தான் சரியில்லை. அந்த மாதிரி நம்ம தான் சரியில்லாம போய்கிட்டு இருக்கிறோம். அவர் எல்லாமே நேர்த்தியா செஞ்சிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில எப்ப எதை கொடுக்க வேண்டும் அவருக்கு தெரியும். நம்ம போய் குதிச்சு ஆண்டவரே ஆண்டவரே கேட்காம கொள்ளாம அந்த பானைக்குள்ள என்ன சொல்லிட்டு போவாங்க, அந்த பானைக்குள்ள கையை விட்டுறாத, பேசாம உட்காரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம மைண்ட் என்ன செய்யும், என்ன இருக்குது எடுத்து கவுத்தி பார்ப்போம், வரலையா லைட் அடிச்சு பார்ப்போம், ஒன்றும் இல்லை, கையை உள்ள விட்டு பார்க்கலாம், உள்ள விட்டாதான் தெரியும் தேடு. அல்லேலூயா. இதுதான் நம்ம செய்துட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்கள். கர்த்தர் நமக்கு அழகா இந்த வயசுல திருமணமாகும், இந்த வயசுல ஏஜ் அட்டன் பண்ணுவா அந்த பிள்ளை, இந்த வயசுல குழந்தை பெறுவா, எழுதி வைத்திருக்கிறார். அவர் எழுதி வச்சிருக்கிறத நம்ம என்ன செஞ்சோம், இடையில குறுக்க பூந்து ஒன்று சொல்லுவாங்க, முந்திரி கொட்டை வேலை. அல்லேலூயா. கிரிக்கெட் மேட்ச்ல ஹைட்டா போன ஐபிஎல்ல ஒரு மேட்ச் பார்த்துட்டு இருந்த நாள் எங்க அப்பா ரொம்ப செம கடுப்பாயிடுச்சு. என்னன்னா பால் அடிச்சு பயங்கர ஹைட்டுக்கு போயிடுச்சு. ஹைட்டுக்கு போனோன்னா லைட் வெளிச்சம் வேற அங்கங்க இருக்கு. நைட் மேட்ச், அது லைட்டு பயங்கரமா வெளிச்சம் அடிக்குது. கீப்பர் கையில கிளவுஸ் பார்த்துருக்கீங்களா, எவ்வளோ பெரிய கிளவுஸ், அழகா பிடிச்சிடலாம். இந்த முந்திரி கொட்டை மாதிரி ஒரு மனுஷன் வந்து நான் பிடிக்க வரேன்னு வந்து முக்கியமான கேட்சை கீழே விட்டுறதுனால அந்த மேட்ச்ல அந்த ஆப்போசிட் பார்ட்டி வின் பண்ணிட்டாங்க. எங்க அப்பா என்னங்கிறாரு, முந்திரி கொட்டை மாதிரி உள்ள வந்தவன் கீப்பர் கேட்சை விட்டுருந்தா பிடிச்சிருப்பானா, இவன் விட்டதுனால அந்த மேட்சே வின் ஆகி போச்சு. இதுதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வின் பண்ண வேண்டிய மேட்ச்ல முந்திரி கொட்டை வேலை செய்யும் போது அதுல நம்ம தோல்வி அடைகிறோம். நம்ம வாழ்க்கையில் அதே மாதிரி தான் கிறிஸ்தவர்களே, அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு வழியை வகுத்து வைத்திருக்கிறார். உட்கார்ந்து கேளுங்க, ஆண்டவரே என்னை குறிச்சு என்ன பார்த்துட்டோம், எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர், உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்கிறாருன்னு வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு. அப்ப என்ன செய்யணும், ஆண்டவரே என் பிள்ளைக்கு என்ன வாழ்க்கை, என் பையனுக்கு என்ன காரியம், என்னுடைய பிசினஸ் என்ன ஆண்டவரே, அதெல்லாம் விட்டு போட்டு மந்திரவாதியை தேடுறது, இந்த தந்திரவாதியை தேடுறது, இங்க போறது, ஜோசியமாக்குறது, இரண்டாவது குறுக்கு புத்தி, அதெல்லாம் மாத்திக்கணும் நம்ம. அல்லேலூயா. அவர் நமக்கு முன் குறித்திருக்கிறார். பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். இறுதியாய் 14. தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். ஆமென். அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதனோடு ஒன்றையும் குறைக்க கூடாது.
தேவன் இப்படி செய்து வருகிறார் பாருங்க. ஒன்னும் கூட்டக்கூடாது, ஒன்னும் குறைக்க கூடாது. எப்போ? எதுல? ஆண்டவர் கொடுக்கறதுல. கர்த்தர் உங்களுக்கு ஒண்ணு கொடுத்துருக்கிறாருன்னா குறைச்சிடாதீங்க, அதை அதிகமாகவும் படுத்திடாதீங்க. ஏன்னா அது கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில எதை கொடுக்கிறாரோ அதை நீங்கள் தொலைத்து விடக்கூடாது. அதுதான் நிலையானது. இடையில பிரச்சனை வரும், இடையில ஒரு சில சம்பவங்கள் வரும். அந்த பிரச்சனை சம்பவம் வந்தாலும் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துக்காக உங்க வீட்டுக்குள்ள இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார், உங்க வியாபாரத்துல இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார், ஊழிய பாதையில அனுமதி கொடுத்திருக்கிறார். அவர் அனுமதி கொடுத்திருக்கிறார்னா ஏதோ ஒரு விஷயத்திற்காக கொடுத்திருக்கிறார். அதை விட்டு போட்டு ஐயோ எனக்கு இது வேண்டாங்க. இயேசுக்கு பிதா ஒரு அனுமதி கொடுத்தாரு. என்ன தெரியுமா? பாடுபட்டு மரணம் சம்பவிக்கணும்னு. இவர் இயேசு என்ன செய்யறாரு? கெத்செமனே தோட்டத்துல போய் ஜெபம் பண்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெபம் பண்றாரு, மறுபடியும் போய் என்ன அப்படின்னா, ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. ஹல்லேலூயா. முடிச்சிட்டேன். அவனே ரொம்ப கத்துறான். முடிச்சிட்டேன். அவர் ஜெபம் பண்றாரு சிம்பிளா, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை நீங்கட்டும், ஆகிலும் உம்முடைய சித்தம் எதுவும் நடக்கட்டும். தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு. இல்ல ஆண்டவரே, உங்க விருப்பத்துக்கு மேல நடக்க மாட்டேன். கர்த்தர் கொடுக்கிறது தான் நிலையானது. தெரிஞ்சுக்குங்க. நம்மளா ஒரு பொருள் வாங்கினா நிலையாவே இருக்காது. நான் பொருள் மட்டும் இல்லை, வாழ்க்கையில எதை செய்தாலும் நாம் கிறிஸ்தவர்கள், மற்றவர்களை குறித்து நான் பேசவில்லை, இந்துக்கள் முஸ்லீம்கள் அவங்களை குறித்து நான் பேசல. ஏசப்பான்னு சொல்லி பைபிளை தூக்கிட்டு போறோம் இல்ல, முக்காடு போட்டு ஜெபிக்கிறோம் இல்ல, அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு இந்த வார்த்தை நான் சொல்லுகிறேன் பகிரங்கமாய். எது நிலையானது கிறிஸ்தவர்களுக்கு? அவர் கொடுப்பது, அவர் பேசுவது, அவர் செய்வது எல்லாமே நிலையா இருக்குமே தவிர நம்முடைய யோசனை நிலையா இருக்காது. ஆண்டவர் ஒன்று கொடுத்துட்டாருன்னா அதை குறைச்சிடாதீங்க, அதை வெளியே தள்ளிடாதீங்க. உங்க வாழ்க்கையிலிருந்து எனக்கு அது வேண்டாம் தள்ளிடாதீங்க. அதான் சொல்றாரு, அதுல ஒன்னும் குறைக்கவும் கூடாது, சேர்க்கவும் கூடாது. சும்மா கொடுக்க மாட்டாரு வீட்டுல, எனக்கு இது வேண்டாம் சும்மா கொடுக்க மாட்டாரு. ஒரு சில பிரச்சனைகள் அவர் கொடுக்கறதுல பிரச்சனை வரும், ஆனாலும் இந்த கட்சி எனக்கு வேண்டாம், எனக்கு ரொம்ப மறுக்குது. இப்ப தெரியாது, லாஸ்ட்ல தான் தெரியும் கர்த்தர் எதற்காக இந்த கட்சியை, இந்த பொருளை உங்ககிட்ட கொடுத்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்க, கர்த்தர், அதாவது நீங்க வாங்குறத நான் பத்தி பேசல, ஏசப்பா உங்களுக்கு கொடுத்ததை நீங்க அதை துஷ்பிரயோகம் பண்ணிடாதீங்க. எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது தேவையில்லை. ரெண்டாவது, ஏசப்பா கொடுக்கறதுல இன்னும் அதிகமா சேர்த்திக்காதீங்க, போதும் என்கிற மனதோட கூட இருங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் எதை. அதான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, டோசேஜ் நாய்க்குட்டிகளுக்கு டிவார்மர், அதாவது பூச்சி மாத்திரை கொடுப்பாங்க. 10 கிலோக்கு ஒரு மாத்திரை, 20 கிலோக்கு 2 மாத்திரை, 30 கிலோக்கு 3 மாத்திரை. டாக்டர் சொல்லுவார், டிவார்மர் மட்டும் கரெக்டாக கொடுக்கணுங்க. 4 மாத்திரை வாங்கி 30 கிலோக்கு கீழே இருக்கிற நாய்க்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அவனுக்கு உடம்பு பிரச்சனை வந்துடும். அதே மாதிரி 40 கிலோக்கு மேல இருக்கிறான் அப்படின்னா நீங்க 3 மாத்திரை கொடுத்தீங்கன்னா அந்த குடல்ல புழுவெல்லாம் என்ன செய்யாது, பூச்செல்லாம் அழியாது. குறைவா கொடுத்தாலும் பிரச்சனை, ஜாஸ்தியா கொடுத்தாலும் பிரச்சனை. கரெக்டா கொடுங்க. ஹல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவர் கொடுக்கறதுல எதையும் குறைக்கவும் கூடாது, நீட்டிக்கவும் கூடாது. புரியுதுங்களா? அப்போ முதல் ஆலோசனை நான் முடிச்சிடுறேன், சித்தத்தை அறிந்து செயல்படணும். ரெண்டாவது ஆலோசனை, தேவ சமூகத்துல அந்தரங்கத்துல கேட்டு முயற்சி எடுக்கணும். மூணாவது ஆலோசனை, தேவ சமூகத்துல காத்திருக்கணும். கர்த்தர் கொடுத்ததுதான் நிலைக்கும். கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா அதை காத்திருந்து சரியாய் கடந்து போவோமானால் கர்த்தர் கண்டிப்பா சொல்றேன் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி தேவ சமூகத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திர ராஜா. இயேசுவே, இந்த அருமையான அந்த பரிசுத்தமான அந்த ஓய்வு நாளில் நீர் எங்களை நம்பி கொடுத்திருக்கிற வார்த்தை, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பவே உங்கள் பிதா இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். ஆமாண்டவரே, எங்களுக்கு என்ன தேவையோ நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. இந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. அப்படி இருக்கிறனால நீங்க ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீங்க, எங்களை வெட்கப்படுத்த விட மாட்டீங்க, யாருக்கிட்டையும் கையேந்த விட மாட்டீங்க. ஒருபோதும் நாங்கள் தனிமையானவர்கள் இல்லப்பா. எங்களுக்கு என்ன தேவையோ நீர் அறிந்திருக்கிறபடினால் எங்க கூடயே இருக்கிறீங்க, எங்களை ஆசீர்வதிப்பீங்க.
பேதுருவை ஆசீர்வதித்தவர் இன்னைக்கு எங்களையும் ஆசீர்வதிப்பீங்க. பரித்திமேயை ஆசீர்வதித்தவர் நீர் எங்களையும் ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. குஷ்டரோகியை விடுதலை செய்து ஆசீர்வதித்தவர் எங்களையும் ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. அப்பா, நீங்க கொடுத்ததுதான் நிலையானது. அதுல ஒன்றையும் கூட்டவோ குறைக்கவோ கூடாதபடிக்கு நாங்க சரியா வாழறதுக்கு எங்களுக்கு ஞானமும் கிருபையும் பலனும் கொடுங்க. கூடவே இருங்கப்பா, கூடவே இருங்க. ஆசீர்வதிக்க பலப்படுத்துங்க, ஞானத்தை கொடுங்க. தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.